வபரகாத்துஹு. கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளையும் மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 156வது வார பயான் மஜ்லிஸுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜமாத்தார்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், உலமா பெருமக்கள் அனைவர்களையும் வரவேற்றவனாக இஸ்லாமும் ஓரிரை கொள்கையும் என்ற தலைப்பிலே மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஜனாப் எம்ஏ சயீத் அப்துல் காதர் ஆலிம் பாசில் மிர்ஸ்பாய் அவர்கள் நகர ஜமாத்துல் உலமா பள்ளியினுடைய இமாமாக இருக்கின்றார்கள். இஸ்லாமும் ஓரிரை கொள்கையும், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கை என்ற இந்த ஒன்றை எத்தி வைப்பதற்காக தான் படாத பாடுபட்டு ஹிஜ்ரத்து சென்று போர்கள் புரிந்து அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய விருட்சமாக வளர விட்டிருக்கிறான். அத்தகைய இஸ்லாமும் ஓரிரை கொள்கையும் என்ற தலைப்பிலே இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த பயானை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷஅனி ஹபீபிஹி முக்பிரா வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யா வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி ذிக்ரிஹி வ ரய்யா. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ யதஃபக்கரூன ஃபீ خلقிஸ் ஸமாவாதி வல் அர்ض் إلى آخر الآية. وفي آية أخرى ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن الله. وفي آية أخرى قل هو الله أحد الله الصمد. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم تفكروا في خلق الله ولا تفكروا في ذات الله أو كما قال عليه الصلاة والسلام. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை பார்த்து ரசிக்கின்ற அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மக்கள் எல்லாம் ஜஹாலத்தினுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது ஜஹாலத்தினுடைய இருளில் இருக்கும் பொழுது உலூஹியத் என்ற ஒளியை கொடுத்து ஒளிமயமாக்கிய எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடித்தவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமாக்கள், அவுலியாக்கள் இன்னும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று குன்றாது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானா தஆலாவுடைய மாபெரும் கிருபை, கீழக்கரை சுன்னத் வல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 156வது வார பயான் மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றார்களோ, இன்னும் உதவியாக இருக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபூல் செய்வானாக. இன்னும் இதே போல பல பல மஜ்லிஸ்களை வைத்து மக்களுக்கு மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து சிறப்பு பணியாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அன்பானவர்களே, இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஈமான ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி வந்திருப்போம், நம்ம வாப்பாவோட வாப்பா அவங்கெல்லாம் இஸ்லாத்தில் இருந்திருக்காங்க. அதில் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை நசீபாகிட்டான். ஆனா
இந்த இஸ்லாத்தை முதலாக போதித்த நபிமார்களுடைய வரிசையை எடுத்து பார்த்தால் ஏராளமான கஷ்டங்கள், துன்பங்கள். காக்கா முன்னாடியே சொல்லி காமிச்சது மாதிரி தான் படாத பாடுபட்டு ரொம்பவும் சிரமப்பட்டு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஈமானிலே வாழ்ந்து அழிந்து போன நபிமார்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். உதாரணமாக, இஸ்லாம் என்ற ஒரு அழகான தென்றல் காற்று இருந்தது. அது இந்த உலகத்திலே பரவுவதற்கு ஆசைப்பட்டது. அதை பரப்ப வந்தவர்கள் தான் எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே நுபுவத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்றான், பல சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். இந்த பல கடவுள்கள் அல்ல, ஓரிலே கொள்கையை நீங்க எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டு இந்த ஓரிலே கொள்கை நீங்க தௌஹீதை நீங்க பரப்புங்க, இந்த உலோகியத்தை பரப்புங்க என்பதாக ரசூலுல்லாஹ்ட்ட எத்தி வச்சுட்டான், கட்டளை இட்டுட்டான். அப்பொழுது விறுவிறுன்னு ஓடி போய் ரசூலுல்லாஹ் ஒரு கடை வீதியினுடைய மலைக்கு மேல நின்று ஓ மக்களேன்னு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. எல்லா மக்களும் திறந்து வந்து நின்ட்டாங்க. முகமது கூப்பிடுறாரு, வாங்க என்னமோ சொல்ல போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது மக்களே, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கவுமு நம்மளை தாக்க வருது என்பதாக சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. நம்புவோம் முகமது, ஏன்னா நீங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே பொய் சொன்னதே கிடையாது, உங்களுக்கு சாதிக்கு அமீன் என்று பேர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி. அப்போ நீங்க பல சிலைகளை வணங்கிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட கடவுளுக்கெல்லாம் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா மட்டும்தான் ஒரு இறைவன் என்பதாக நான் சொல்றேன், நீங்க நம்புங்க என்பதாக கேட்டாங்க. அப்பொழுது எல்லா மக்களும் மண்ணை தூக்கி வாரி போட்டுவிட்டு அப்படி போயிட்டாங்க, அவங்க பாட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. எத்தனை இன்னல்கள். ஆரம்பத்திலே ஒரு சருகுதல் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்துல ஒரு 2 பேரை நம்ம ஏத்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், அடுத்தடுத்து நம்ம சொல்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஆரம்பத்திலே ஒரு சருகுதல் ஏற்பட்டுச்சு. யாருமே நம்ம சொன்னதை காது கொடுத்து கூட வாங்கல, யாருமே எல்லாரும் போயிட்டாங்க, மண்ணு துருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா என்னமோ சொல்றாரு, என்னமோ அல்லாஹ் மட்டும் தாங்கிறாரு, நம்ம இத்தனை பேர்த்த லாத்து உஸ்ஸாலாம் வணங்கிட்டு இருக்கோம், இவர் அசால்ட்டா இப்படின்னு சொன்னா நாங்க நம்பிட்டு போயிடுவோமா என்பதாக எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அப்பொழுது இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி பக்கத்து ஊருக்கான தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுல போனா எத்தனை இன்னல்கள், துன்பங்கள். எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கடவுள்கள் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா மட்டும்தான் ஒரு இறைவன் என்பதாக சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லிட்டு நடந்துட்டு வீதியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது எல்லாம் பெரிய ஆளுங்களாம் சின்ன பிள்ளைகிட்ட கல்லு கொடுத்து நீ எல்லாம் அவரை வீசி என்பதாக சொல்லி அவர்கள் அடித்து இரத்த காயத்தினுடைய தன்னுடைய மேனியை போர்த்தி கொண்டு போனாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த 2 மலைக்கு நடுவதாக தான் தாயிஃப் இருக்கிறது, நீங்க என்பதாக சொன்னா நான் 2 மலைக்கு நடுவுல இடித்து தகர்த்தீர இந்த தாயிஃப் என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உருவான கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஜிப்ரீலே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? இவருடைய சந்ததியில் என்னோட உம்மத்துமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. பிற்காலத்துல பாருங்க, தாயிஃப் முழுவதும் இஸ்லாத்தினுடைய காற்று தென்றல் வீசிக்கொண்டே இருக்கு என்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இது நம்ம ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நம்ம பார்ப்போமே. இந்த சிலை வணக்கம் என்பது எப்பல இருந்து ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா ஈமானோடு தான் இறக்கணும், அவர்களை தான் ஃபர்ஸ்ட் படைத்து பூமிக்கு அனுப்புறான். அப்பொழுது அவருடைய காலகட்டத்தில் அவங்க மகன் பிறகுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இஸ்லாத்தினோட தான் இருக்காங்க, மார்க்கத்துல ஈமானோட இருக்காங்க. அப்பொழுது எந்த நபியோட காலத்துல ஆரம்பிச்சிச்சு என்பதாக சொன்னா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அவர்களுடைய காலகட்டத்துல ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுறான் பொதுமக்களுக்கு மத்தியில. இந்த மாதிரி இப்ப இந்த காலத்துல டிஎஸ்எல்ஆர்லாம் இருக்கு, போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரேம் மாட்டி வச்சுக்கலாம், நம்மளுடைய மூதாதையெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா. அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாதுல்ல. ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுறான் மக்கள்கிட்ட, நீங்க உங்களோட மூதாதையர்கள் மௌத்தா போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் நீங்க எப்படி நினைவு வச்சுப்பீங்க, நான் வச்சுப்பீங்க என்பதாக கேட்கும் பொழுது, ஆமா எப்படி நான் வச்சுக்கிறதுன்னு சொல்லும் போது அவனே ஒரு ஐடியாவும் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு சிலையா செஞ்சு அவங்கள ஒரு ஓரமா வச்சுங்க, அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க ஞாபகம் வருவாங்க என்பதாக ஒரு எண்ணத்தை, ஒரு லன்னை அவங்களுடைய உள்ளத்துல போட்டான். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சில மக்கள்லாம் அந்த காலத்துல சிற்பி விரைவரெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் அவங்கள சிலையா செஞ்சு ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. இத அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் மக்கள்லாம் பார்க்கும்பொழுது, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்க்கும் பொழுது, இவர் ஏன் இப்படி ஓரமா வைக்கிறோம், நம்ம நடு வீட்டுல வைப்போமே அப்படின்னு சொல்லி நடு வீட்டுல வைக்கிறாங்க.
அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் மக்கள் இதை பார்த்துட்டு இவர் ஏதோ பெரிய ஆள் போல, அதனால நம்ம வீட்டு நடுவுல வைப்போம் என்பதாக, அந்த ஆளு தான் அந்த முத்தம்லாம் இருக்கும்ல, நடுவுல ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க, மழை பெஞ்சா தண்ணி வரும் அந்த மாதிரி, அந்த இடத்துல தூக்கி நடுவுல வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பெரிய ஆள் போல, அதனால வீட்டு நடுவுல தூக்கி வச்சிருக்காங்க, இவரால் தான் எல்லாமே நடக்குது போலன்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இப்படி ஒரு எண்ணத்தை போட்டு கடைசியில இந்த சிலை வணக்கமாக எல்லாம் பரவிருச்சு. சிலை வணக்கம் எல்லாம் இவரால் தான் எல்லாம் எல்லாமே நடக்குது, இவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்கணும் என்பதாக சொல்லி மூதாதையர்களை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக அல்லாஹ் ஜல்ல கட்டளை இறங்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட, நூஹே இந்த மாதிரி போய் பல கடவுள்கள் எல்லாம் அல்ல, எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள், அவனை மட்டுமே வழங்குங்கள் வழிபடுங்கள் என்பதாக நீங்க எத்தி வைங்க என்பதாக சொல்லி அனுப்பிட்டான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு போறாங்க, எத்தி வைக்க போறாங்க. அப்பொழுது அவங்களும் அதே தான் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இவரால தான் முன்னாடியில இருந்தே வணங்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன இப்படி அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கான் அப்படி என்பதாக சொல்றீங்க, புதுசா சொல்றீங்களே, அப்படிலாம் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அடுத்து திரும்பி மறுபடியும் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு, நம்ம தான் எத்தி வச்சாகணும்னு சொல்லிட்டு திரும்பி வந்து சொல்றாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல கடுப்பாகி அவங்களும் கல்லை ஊட்டி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்க கல்லை ஊட்டி எரிஞ்சு அவர்கள் மேல மலை மாதிரி குமிஞ்சிருமா, கல்லுக்குள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வானத்திலிருந்து ஓடோடி வந்து இறங்கி கல்லையெல்லாம் நவட்டி அவங்களுடைய முபாரக்கான கையை வச்சு உடம்பு தடவுவாங்க, ஷிஃபாவாயும் அடிப்பட்ட காயம்லாம். இதே போல டெய்லி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்க போறாங்க, அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் கடவுள் எத்தி வைக்க போறாங்க, அதெல்லாம் கேட்கும் திருப்பி கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சிடுறாங்க, திருப்பி மலை மாதிரி குமிச்சிடுறாங்க, திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, திருப்பி நகட்டி வைக்கிறாங்க, ஷிஃபா தடவுறாங்க, ஷிஃபாவாயும். இப்படியே நடக்க ஒரு கட்டத்து மேல வெக்ஸ் ஆகி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கையணி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் சொல்றது எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இவரை நீ அழுக்கு செஞ்சிரு, நீ அழிச்சிரு என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்யறாங்க. சரி அப்படியா, சரி நான் அழிச்சிடுறேன், ஒரு கப்பல் ஒன்று ரெடி பண்ணுங்க, அந்த கப்பல்ல வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை இந்த உலகம் முழுவதும் சூழ்த்துறேன், நீங்க அந்த கப்பல்ல போயிருங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த தண்ணியை திருப்பி எடுத்துடுறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு கப்பலையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அப்ப ஒரு சொச்ச நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க, ஒரு 70க்கும் குறிப்பிட்ட 70 சொச்சம் நபர்கள் தான் ஈமானா இருந்தாங்க. அப்பொழுது அவர்கள் கப்பல் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏற நிக்கிறாங்க, பார்த்தா விலங்கினங்கள்லாம் வந்து நிக்குது, இந்த மாதிரி எங்களையும் ஏத்திக்குங்க அப்படின்பதாக சொல்லி கீழே உள்ள அடுக்குல மிருகங்கள்லாம் வச்சுட்டாங்க. அதற்கு மேல உள்ள தட்டுல விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஏத்திட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு ஜோடியை ஏத்திட்டாங்க. அதுக்கு மேல உள்ள தட்டுகள்ல தான் சராசரியான மனிதர்கள்லாம் இருந்தாங்க. ஆக இப்படி அவர்கள் ஏற்றிவிட்டு கப்பல் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், இதெல்லாம் ஏத்திட்டு அப்படி எல்லாரும் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா திரும்பி மனிதர்கள்லாம் வந்தாங்க. அப்பொழுதும் எல்லாருமே அழிச்சிட்டாங்க, ஈமான் கொண்ட மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்கப்புறமும் திருப்பி இந்த மாதிரி ஒரு ஃபசாத் கிளம்புது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலகட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல்ல ஈமானோடலாம் இல்லை, முதல்ல யாரு அல்லாஹ் என்பதாக ரொம்பவே திகைச்சு போயிட்டு ஒரு புத்திமுட்டில் இருந்தாங்க. திடீர்னு நைட்டு பாக்குறாங்க, பலம்மார் அல் கமர் பாசிகன் கால ஹாதா ரப்பி, நிலாவை பாக்குறாங்க, இதான் நம்ம கடவுளா இருக்குமோ, நல்ல வெளிச்சமா இருக்க, இதான் நம்ம கடவுளா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி காலையில வந்தா நிலவு போயிருது, சூரியன் வந்துருது. அவ பாக்குறாங்க, பலம்மார் அஷம்ஸ் பாசிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது ரொம்ப பெரிய வெளிச்சமா இருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்கு, அப்ப இதான் நம்மளுக்கு கடவுள் போல என்பதாக நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்பொழுது பார்த்தா திரும்பி மகரிப் நேரம் வந்தோடனே சூரியனும் போயிருது, திரும்பி சந்திரன் வந்துருது. அப்பதான் என்றாங்க, ஓகே ஒரு ரப்பு என்பவன், இறைவன் என்பவன் இப்படி போய் வரவன் கிடையாது, அவன் நிலையாக இருக்கிறவன், இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தது கண்டிப்பா ஒரு ரப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னோக்குறாங்க. இன்னி ஒஜஹத் ஒஜிஹில் லிதி ஃபத்தர ஸமாவாதி, ரப்பை முன்னோக்குறாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்திலையும் ஒரு கட்டளை வருது, இந்த மாதிரி அவங்களும் நிறைய சிலைகளை வழங்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தௌஹீதை பரப்ப, இந்த உலூஹியத்தை மக்கள் மத்தியில அவர்களுடைய கல்வை துறப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை எத்தி வைக்க போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எத்தி வைக்கணும் என்பதாக ஒரு ஐடியாவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா ஒண்ணு நடக்குது. அதற்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, குடும்பத்தோட எல்லாருமே
காலி பண்ணிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு திருவிழா முடிச்சுட்டு தான் வருவாங்க. இந்த நேரம் பார்த்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா ஆசிர் அவங்களும் கூப்பிடுறாங்க. பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்பதாக சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க என்பதாக சொல்லிட்டாங்க. ஊர்ல உள்ள யாருமே இல்லை, எல்லாருமே பக்கத்து ஊர் திருவிழாக்கு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சிங்கிளா இருக்காங்க ஊர்ல. அப்பொழுது இப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரவுண்டுக்கு போனாங்க, மைதானத்துக்கு. அந்த மைதானத்துல பார்த்தா சுத்தி நிறைய சிலைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு கோடாலியை எடுத்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலை ஒண்ணு இருந்துச்சு, நாக தொங்க போட்டு அந்த சிலையை கழுத்துல மாட்டிட்டு அல்லான்னு வந்துட்டாங்க. இது எல்லாம் போன கவுமுகள் எல்லாம் திரும்பி வராங்க, போன கூட்டம் எல்லாம் திரும்பி வருது. திரும்பி வந்ததுன்னு பார்த்தா ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா சிலையெல்லாம் இப்படி உடஞ்சிருக்கு, யாரு பண்ண வேலையா இருக்கும் என்பதாக சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அப்பொழுது இப்ராஹிம் மட்டும்தான் இந்த ஊர்ல இருந்தாரு. அவர்கிட்ட கேட்போம், அவருக்கு தெரியும், இல்லைன்னா அவர் தான் ஏதாவது பண்ணியிருப்பார் என்பதாக இப்ராஹிம் எல்லாரும் வர்றாங்க. அந்த மைதானத்துல கூப்பிட்டு இப்ராஹிம் கூப்பிட்டு விடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது இங்க எல்லாம் இவ்வளவு சிலை இருந்துச்சு, இதெல்லாம் உடஞ்சிருக்கு, இதெல்லாம் யார் பண்ண வேலைன்னு கேட்கும் பொழுது, என்கிட்ட கேட்குறீங்க, உங்க சிலை தான் எல்லாம் சொல்லும்ல, அந்த நடுவுல ஒரு பெரிய சிலை இருக்கு பாருங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதுல கேட்டு தெரிஞ்சுக்கங்க யார் உடைச்சா என்பதாக அப்படின்னாங்க. இப்படியும் இஸ்லாத்தை பரப்பிய, அதிகமாக கஷ்டப்பட்ட நிறைய நபிமார்கள் இந்த ஊர்ல இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆக அப்படி அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லியும் நிறைய மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை யாரும் ஏத்துக்கல, அவங்களும் சொச்ச நபர்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலகட்டத்துல ஃபிரௌன் ஒரு பெரிய கொடியா இருந்தான். அவர்களை இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டியே அவர்களை படைத்து பாதுகாக்கவும் செஞ்சான். இந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சாஹிரு, ஒரு சூனியக்காரன் ஃபிரௌன்ட்ட வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி ஃபிரௌனே, உங்களால இப்ப ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கும் இந்த காலகட்டத்துல, இந்த ஆண் குழந்தை தான் உங்களை அழிக்க போகுது, உங்களை அழிக்க பிறந்தது அப்படின்பதாக சொன்னவொடனே அவனுக்கு ஒரே பயமாயிருச்சு. என்னடா இது, நம்மளே அழிக்கிறதா, நம்ம தான் அவன், ஏன்னா ஒரு நான் தான் பெரிய கடவுள், ஆன ரப்புக்கும் ஆளான் தான், கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான், என்னதான் எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் வணங்கி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது நம்மளே ஒருத்தர் அழிக்க வரானான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல எந்தெந்த ஆண் குழந்தையெல்லாம் பிறகுதோ எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டிட்டான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அல்லாஹ் ஜல்ல வத்தாலா அவங்களுடைய தாயார் ஒரு தொட்டியில வச்சு, ஒரு பெட்டியில வச்சு நதிய ஓரமா அனுப்பிட்டாங்க. யா அல்லாஹ், நீ தான் பாதுகாக்கணும் யா அல்லாஹ் என்பதாக சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அப்பொழுது அந்த நதிக்கரை ஓரமா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பொழுது இந்த பிள்ளையை பார்த்தோன்னா ரொம்ப அழகான குழந்தை, ரொம்ப பிஞ்சு குழந்தை. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கூட மனசே வரல, நம்மளுக்கு புள்ள இல்லை, நம்ம இதை வச்சு வளர்ப்போம் என்பதாக ஃபிரௌன்ட்ட அனுமதியும் கேட்டுட்டு, சரி நம்ம கூட தான் இருக்குது, நம்ம கூட இருக்கிறது எப்படி கொள்ளும் அப்படின்பதாக சொல்லிட்டு அவங்கள வச்சு வளர்க்குறான். அப்பொழுது இதுல என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசின மாதிரி வேற எந்த நபிட்டையும் அவ்வளோ அசால்ட்டா அழகா பேசினதே கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், வானக்தரத்துக்கு பஸ்துமே லிமா யூஹா இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன வமா தில்க பியமீனிக யா மூசா கால ஹிய அஸாய தவக்கவு அலைஹா வ ஹுஷு பிஹா அலா கனமி என்பதாக நிறைய குர்ஆன்ல தாஹா சூரால பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுல் தான் இருக்கும். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் இருந்து நீ நானா இருந்து நீ என்கிட்ட என்ன கேட்ப என்பதாக கேட்டாங்க. எப்படி? யா அல்லாஹ், நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்ப என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அழகா சொன்னான், நீங்க அல்லாவா இருந்து நான் மூசாவா இருந்தா உங்க இடத்துல நான் என்ன தெரியுமா கேட்பேன், உங்களிடத்துல நான் ஆஃபியத்தை கேட்பேன் என்பதாக சொன்னான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆஃபியத்தோட வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளுக்கு நசீபாக்குவானாக. ஏன்னா எங்க பாப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, 100 வயசு வரை வாழணும்னு அல்லாட்ட கேட்கக்கூடாது, ஆஃபியத்துடன் கூடி 100 வயசு வரை வாழணும் என்பதாக கேட்கணும் என்பதாக அதை எல்லாரும் சிந்தனையில வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் யா அல்லாஹ் 100 வயசுடன் கூடி, ஆஃபியத்துடன் கூடி 100 வயசு தாயா அல்லாஹ் என்பதாக சொல்லி கேளுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல நம்ம யாருக்கும் சிரமமா ஆயிடக்கூடாது. நம்மளே உதவு செஞ்சு, நம்மளே ருக்குவும் சுஜூதும் செஞ்சு, நம்மளே போய் அவனை போய் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ், ஆமீன். ஆக அன்பானவர்களே, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்களை பற்றி, அவர்கள் எப்படி மரணித்தார்கள் என்பதாக பல கவுலுகள் இருக்கு, பல ரிவாயத்துகள் இருக்கு. அவர்கள்
ஒரு முறை நபிமார்கள் எப்பயும் மதிய நேரத்துல தூங்கவே மாட்டாங்க, உறங்கவே மாட்டாங்க. ஒரு அசதியில லைட்டா சாஞ்சிட்டாங்க மதிய நேரத்துல, பகல் நேரத்துல. அப்பொழுது பார்த்தா கண்ணத்திலே சுளீர்னு ஒரு வெயில் அடிக்குது. டக்குன்னு பதறி போய் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே கையேந்தினாங்க. நபிமார்களுடைய குணத்தை பாருங்களேன். எந்திரிச்ச உடனே கையேந்தினாங்க. யா அல்லாஹ், பல மைல், பல லட்சக்கணக்கான மைல் தூரத்துல இருக்க சூரியன் என் கண்ணத்துல பட்டோன்னு எனக்கு இவ்வளவு வேதனையை தருது, இவ்வளவு சுளீர்ன்னு இருக்கு. அப்ப இதுக்கு பக்கத்திலே ஒரு மலக்கை நியமிச்சிருப்பில்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், அவங்களுக்கு நீ கண்ணியை செஞ்சிரு யா அல்லாஹ். அவங்களுக்கு பல மலக்குமார்களை அவங்களுக்கு பணிவிடையா போட்டிருக்கு யா அல்லாஹ் என்பதாக துவா செய்யறாங்க. டக்குன்னு சூரியன் பக்கத்துல ஒரு மலைக்கு எப்பயுமே காஞ்சி போய் நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு ஒரு சிம்மாசனத்தை எடுத்து வைக்கப்படுது. அவங்களுக்கு பல ஆயிரம் மலக்குமார்கள் அவங்களுக்கு பணி 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 செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மலைக்கு கேட்குறாங்க, ஏன் எனக்கு திடீர்னு இவ்வளோ சிறப்பு கொடுக்கப்படுது அப்படி என்பதாக கேட்கும் பொழுது, இல்லை, உலகத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க, அதனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு இவ்வளவு இக்ராம் செய்யறாங்க, கண்ணியப்படுத்துறா என்பதாக சொன்னாங்க. அப்பொழுது நம்மெல்லாம் சாதாரணமா ஒரு மனிதர்கள் கூட தான் ஃப்ரெண்ட் வச்சிருப்போம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கே ஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மலைக்கு யோசிச்சாங்க, நான் கண்டிப்பா அவர் பார்த்தே ஆகணும், எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாட்ட ஒத்துரு வாங்கிட்டு துனியால இறங்குறாங்க. உலகத்துக்கு இறங்கிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நான் தான் சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு, நீங்க எனக்காண்டி துவா செஞ்சுதான் அல்லாஹ் எனக்கு இவ்வளோ ஃபதுலு சிறப்பு இவ்வளோ கொடுத்துருக்கான், நீங்க வாங்கல, நான் வான லோகத்தை உங்களை கூட்டு போய் காமிக்கிறேன், எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் என்பதாக அவங்க கையை பிடிச்சிட்டு கூட்டு போனாங்க வானத்துல. அப்பொழுது எல்லாத்தையும் பார்க்க காமிக்கிறாங்க, இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு போறாங்க. முதல் வானம், 2வது வானம், 3வது வானத்துல இருந்து 4வது வானத்தை அடையிறாங்க. அப்பொழுது அந்த மலக்கு சொல்றாங்க, இதோ வராரு பாருங்க, இவர் தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு சலாம் சொல்லுங்க என்பதாக சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லிட்டு, உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பருங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இப்பதான் என்கிட்ட அல்லாஹ் நீ உத்தரவிட்டான், இத்ரீஸனுடைய ரூஹை வாங்கிட்டு வா என்பதாக சொல்லி, நானும் எங்க எப்ப அல்லாஹ் வாங்குறது என்பதாக கேட்டேன். அப்பொழுது 4வது வானத்துல போய் வாங்கிட்டு வாங்க என்பதாக சொல்லும்போது நான் திகைச்சிட்டேன். இன்னும் அல்லாஹ் திடீர்னு 4வது வானத்துல வாங்க சொல்றான்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் அவனுடைய ஃபதுல் வாங்குது, 4வது வானத்துல அவனை கூட்டு ரூஹா வாங்க அனுப்பியிருக்கான் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்துடன் அவர்கள் சலாம் சொன்னாலும் வலைக்கும் சலாம் சொல்லிட்டு ரூஹா வாங்கிட்டு போயிட்டாங்க மேல. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்திலே தஃபன் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது இந்த பத்ர் போர். பல பல அறிஞர்கள் எல்லாம் வியந்து போனாங்க, எப்படி இந்த 313 பேர் கொண்ட குழு 1000 நபர்கள் கொண்ட குழுவை எப்படி வீழ்த்தியது என்பதாக பல மார்க்க அறிஞர்கள் திகைச்சு போனாங்க. இன்னும் சில அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, பத்ர் போர்ல அந்த 313 சஹாபாக்களை கொஞ்சம் பின் தங்கியிருந்தாங்க என்பதாக சொன்னான், இல்ல அந்த போர்ல தோத்துட்டாங்க என்பதாக சொன்னா, இன்று நம்ம அளவு கூட இந்த இஸ்லாம் இந்த ஈமான் இருந்திருக்குமா என்பதாக சந்தேகம் தான்ட்டாங்க. ஏன்னா அவனுடைய இஸ்லாத்தினுடைய முதல் போர்ல வெற்றி காண்றாங்க. வெற்றி கண்டதின் காரணமாக தான் அதை பார்த்து நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்க, அது ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. ஆக போருக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அழுகுறாங்க, ரொம்ப துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த போர்ல எங்களை வீழ்த்திடாத யா அல்லாஹ், இந்த வீழ்த்திட்டா இந்த இஸ்லாமே சரிஞ்சிருமே என்பதாக சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுவலுன்னு அழுதாங்க. எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால், அவர்களுடைய கண்ணீர் தாடியில பட்டு தாடியிலிருந்து சுட்டக்கூடிய அளவுக்கு அழுதாங்க. அதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னாடி இருந்து அவங்களை கட்டி அணைச்சு, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்போதும் தோல்வியை கண்டு விடமாட்டான், உங்களுக்கு எப்பொழுதுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூடயே இருப்பான் என்பதாக சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. ஆக இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினம்னா, யாராவது ஒருத்தர் துக்கமாக கஷ்டமாக இருந்தா நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்றது ஒரு சுன்னத். அப்பொழுது பத்ர் போர் நடக்குது. அந்த பத்ர் போர்ல இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த பல கடவுள்களை தகர்த்தி விட்டு ஓரிரை கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி சஹாபாக்கள் வாளேந்தி செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த போர்ல இடையில என்ன நடக்குதுன்னா, அந்த எதிரியினுடைய கூட்டத்துல ஒருத்தன் குதிரையில இறங்குறான். அந்த அபூதாத்தில் கர்ஷ் என்பதாக சொல்லி அவன் பேர். அவனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, உடம்பு முழுவதும் கவசத்தினால் நிரப்பப்பட்டு இருக்குது, அவனுடைய 2 கண்கள் மட்டும்தான் தெரியுது, ஃபுல்லாவே ஷீல்டை போட்டு மூடி இருக்கான். ஆனா அபூதாத்தில் கரிசுங்கிறான், என்னை யாரு வீழ்த்துவா பாத்துருவோன்னு சொல்லிட்டு அவனும் ஆள் ஏந்துறான். இதை பார்த்தாங்க ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூரத்துல இருந்து, அவனை எப்படியாவது சும்மா விடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டியை எடுத்தாங்க. ஈட்டி எடுத்து அவன் கண்ணை பார்த்து ஒரே வீசினாங்க.
அவன் கண்ணில் தொலைச்சிட்டு இந்த சைடு வந்து நின்றுச்சு. இதான் ஈமானுடைய பவர், இஸ்லாத்தினுடைய பவர். இதான் இதெல்லாம் தட்டி விட்டு ஒருத்தன் வந்து அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா இல்லை பல கடவுள்லாம் இருக்கான்னு சொன்னா சஹாபாக்கெல்லாம் சும்மா இருந்துருவாங்களா? அப்பொழுது அந்த ஈட்டியை கடைசி அந்த போர் முடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அவங்களால எடுக்கவே முடியல. அவருடைய முகத்துல தன்னோட காலை வச்சு ஊண்டி எடுத்தாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல யமாமா நாட்டு மன்னர் சுமாமான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய பேரு சுமாமத் இப்னு உசால். அவர்கள் சஹாபாக்கள் நைட்டு நேரத்துல ரோந்து போயிட்டு இருக்காங்க மதீனாவை சுத்தி. அப்பொழுது பார்த்தா இந்த நபர் ஒரு ஓரமா படுத்திருக்காரு. சந்தேகத்துக்குரிய இருந்தனால தூக்கிட்டு வந்துட்டாங்க. சந்தேகமா இருக்கு இவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து மஸ்ஜித் நபியில கட்டி வச்சுட்டாங்க தூண்ல. அப்பொழுது ரசூல்லா அழைக்கப்படுற ரசூல்லா வராங்க. ரசூல்லா அந்த நபரை பார்த்துட்டு சொல்றாங்க, இவர் யாரு தெரியுமா? இவரு தான் சுமாமா என்பதாக சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் டக்குன்னு வாழ உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சுமாமா வந்து இவர் முஸ்லீம், இவர் சஹாபின்னு தெரிஞ்சாலே அவர் கத்தல் செஞ்சிருவார். அந்த அளவுக்கு பல சஹாபாக்களை கொன்று குவித்த ஒரு நபர். அந்த நபர்கிட்ட முகத்துக்கு நேரா நின்று ரசூல்லா கேள்வி கேட்கிறாங்க. இப்பொழுது நீ என்ன நினைக்கிற என்பதாக கேட்கும் பொழுது அதற்கு அந்த நபர் சொன்னார் 3 வார்த்தை. எனக்கு பிடிக்காத இடம் இந்த மதீனா, எனக்கு பிடிக்காத ஒரு பிளேஸ், ஒரு இடம் என்ன என்பதாக சொன்னா இந்த மஸ்ஜித் நபவி தான். எனக்கு பிடிக்காத முகம் உங்க முகம் தான்ட்டார். இதை பார்த்தோடனே ரசூல்லா கோபப்பட்டு டக்குன்னு வாள் எடுத்து வெட்டலாம் இல்லை, டக்குன்னு பார்த்தாங்க, சிரிச்சாங்க, சரி விடுங்க இதாங்க சொல்லிட்டாங்க. இதை அப்படியே அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க. அடுத்த நாள் அவர் இதே பதில தான் சொன்னார். திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து கேட்டாங்க. 2வது நாள் அவர் எந்த பதிலுமே சொல்லலை. திருப்பி 3வது நாளும் வந்து கேட்டாங்க. எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்களை அவுத்துருங்க அவர் போகட்டும் என்பதாக சொன்ன உடனே டக்குன்னு போனாரு. பக்கத்துல உள்ள பைரஹா என்ற தோட்டத்துல போய் குளிச்சாரு. குளிச்சு வந்து ரசூலை கைப்பிடிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. என்னடா இது, சஹாபாக்கள்லாம் ஒரே அறியலை. ஏன்னா அவர் அந்த மஸ்ஜித் நபவியில பல சஹாபாக்கள் பல ரசூலுல்லாஹ்வுடைய பல உபதேசங்களை கேட்டாரு. இஸ்லாம்னா இப்படிதான், இஸ்லாம்னா இதான் பீஸ்ஃபுல்லான மார்க்கம் என்பதாக சொல்லிட்டு அவருக்கே அறிஞ்சு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கான் என்பதாக சொல்லி அவர்களை கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக யா ரசூலல்லாஹ்ன்றார். ஆக இப்படியும் வாளேந்தியும் இந்த இஸ்லாம் பரவியதற்கு ஒரு காரணம் ரசூலுல்லா அமைதியா இருந்தும் இஸ்லாத்தை பரப்பியிருக்காங்க என்பதாக இது ஒரு ஆதாரமாக சொல்லி காட்டணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய காலகட்டத்துல நாத்தியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நாத்தியர்கள் என்பதாக சொன்னா கடவுள் யாருமே இல்லை, அல்லாஹ் யாருமே இல்லை, இந்த உலகம்லாம் இயற்கையா படைக்கப்பட்டது, மக்கள்லாம் இயற்கையான முறையில் நம்ம படைஞ்சோம், நம்ம வாப்பமா நம்மளை பெற்றாங்க, நம்ம மூத்துக்கு அப்புறம் திருப்பி எழுப்பப்படுவது கேள்வி கணக்கெல்லாம் இல்லை என்பதாக சொல்லக்கூடியவர்களுடைய இதுதான் கவுலு தான் நாத்தியர்களுடைய சொல்லு. ஆக இப்படி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த மார்க்கத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தி சரிய சட்டங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த நாத்தியர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம அபூ ஹனீஃபாட்ட போய் என்னன்னு கேட்போம், அவர் என்ன இப்படி இது சொல்லிட்டு இருக்காரு, ஈமான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை என்பதாக சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் பேசி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கும் விவாதம் வச்சுக்கிடுவோம் என்பதாக சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு இடமும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நாத்தியர்கள்லாம் வந்துட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆளை காணும். அப்ப நாத்தியர்கள் நினைச்சிட்டாங்க அவர் தோல்வி ஒத்துக்கிட்டாரு போல, அல்லாஹ்லாம் யாரும் கிடையாது, இப்படி எல்லாம் நம்மளுடைய சொல்லுதான் அசஹே சரியானது என்பதாக சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அப்பொழுது ரொம்ப நேரம் கழிச்சு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த இடத்துல வருகை தராங்க. அப்பொழுது என்ன அபூ ஹனீஃபா நீங்க தோல்வி ஒத்துக்கிட்டீங்கல்ல, ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வர வழியில ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை பார்த்துட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்பதாக சொன்னாங்க. என்ன விஷயத்த பார்த்தீங்க என்பதாக எல்லாரும் கேட்டாங்க. நான் தஜ்லான் நதிக்கரை ஓரமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரம் தன்னால சாய்ந்தது, தன்னால அந்த மரம் படகாகவும் மாறியது, தன்னால ஒரு கரையில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஏற்றி விட்டு மறுகரையில் கொண்டு போய் இறக்கியது, அதை பார்த்துட்டு வர அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்பதாக சொன்னாங்க. அப்பொழுது நாத்தியர்கள்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு என்னென்னமோ சொல்றாரு, அது எப்படி அந்த மரத்தை உடைக்கிறதுக்கு அதை படகாக மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த கரையில் உள்ள பொருட்கள் எல்லாம் வீழ்த்தி விட்டு மறுக்கரையில் இறக்க ஒரு ஆள் வேணும்ல, இதெல்லாம் தானால் நினைச்சுங்கிறாரு என்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அப்படியா,
அப்ப நம்மளை படைத்து பரிபாலிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல. தானால எல்லாம் நடந்துட முடியுமா? நம்மள மட்டும் அவன் படிச்சிருக்கான். கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அதற்கு மத்தியில மேல நிறைய கோள்களை வைத்து இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் இந்த சாரே காயினத்தையும் படைத்து பரிபாலிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல என்பதாக சொல்லும் பொழுது அங்க உள்ள எல்லா நாத்தியர்களும் கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆக இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, இமாம் பெருமக்களும் சரி, எந்தெந்த அளவுக்கு பல துன்பங்கள், பல இன்னல்கள், பல கஷ்டங்களை பட்டிருக்கின்றார்கள் என்பதாக நம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னவென்று கேட்டால், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ராஜானோட ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திற்கு முன்பதாக ஒரு ஊர்ல ஒரு அரசர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு கூடவே ஒரு சாஹிரையும் வச்சிருந்தார், ஒரு சூனியக்காரரையும் வச்சிருந்தார். அந்த சூரியன்காரர் இந்த மாதிரி அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, அரசரே, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப நான் முதுமையை அடைஞ்சிட்டேன், நான் சீக்கிரம் மௌத்தா போயிடும், இந்த நேரத்துல என்னால இந்த சூனியம்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு ஒரு சின்ன பையனை அனுப்புங்க, அவருக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் கடைசி வரை உங்க கூட இருப்பாரு என்பதாக சொன்ன உடனே அரசரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை அனுப்பி வைக்கிறார். அவருடைய பேரு அப்துல்லாஹ் இப்னு தாமிர். அவர் அனுப்பி வைக்கிறார். அந்த சூரியக்காரனோட வீட்டுக்கு டெய்லியும் போய் அந்த கல்வியை கற்றுக்கிட்டு வரணும், சூனியத்தை படிச்சுட்டு வரணும். போகும்பொழுது ஒரு காடை தாண்டி தான் போகணும். அந்த காடுல ஒரு நபர் உட்கார்ந்திருந்தார். அவர் யார் சொன்னார், ஈமான் கொண்ட ஒரு ஜாஹித், அந்த காலத்துல அல்லாஹ் மட்டுமே ஏற்றுக்கொண்ட ஒரு துறவி. அவரை செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் அவரே உட்கார்ந்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் லைட்டா பேச்சு கொடுத்தாங்க. அவர் சொல்லும் போது அவர் சொல்ற விஷயம் புதுசா இருந்துச்சு. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், அல்லாஹ் பத்தி நிறைய விஷயம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஈமான லைட்டா அவங்களுடைய கல்புல தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆக ஒரு தடவை அவர் தாண்டி போகும்பொழுது இதெல்லாம் இவர்கிட்ட பேசிட்டு வரனால அந்த சூனியக்காரர் வீட்டுக்கு போனா அவர் ஏன் லேட்டா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல வீட்டுல ஒரு வேலை ஆயிடுச்சு, அதனாலதான் அவர் லேட்டா இருது வர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சூனியக்காரர்கிட்ட இந்த மாதிரி டெய்லியும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்பொழுது அந்த ஈமான் கொண்ட ஜாஹிது துறவியை பார்த்துட்டு போகும்பொழுது ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கு. அந்த மிருகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த இடத்த சூழ்ந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு அந்த மிருகத்தை தாண்டி போக முடியாது, போனா அடிச்சு கொதறிடு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சின்ன கல் எடுக்கிறார். அந்த சின்ன பையன் சின்ன கல் எடுத்து இந்த ஜாஹிது ஈமான் கொண்ட துறவி அவருடைய சொல்லு ரப்பு உண்மையானவனா இருந்தா யா அல்லாஹ் இந்த மிருகத்தை, இந்த கல்லின் மூலமா இந்த மிருகத்தை கொன்று என்பதா சொல்லி அந்த கல்லை தூக்கி போறாரு. அந்த மிருகம் அப்படியே செத்துருச்சு. இந்த சம்பவத்தை அப்படியே அந்த ஈமான் கொண்டு துறவிட்டு சொல்றாங்க அந்த சின்ன பையன், அப்படியா உனக்கு ஈமான் உன் உள்ளத்துல வந்துருச்சு, இனிமேல் நீ பல கஷ்டங்கள் பல இன்னல்களை நீ சந்திக்க நேரிடும், அப்படி சந்திச்சா நீ என் பேரை மட்டும் சொல்லிடாத அப்படின்ட்டாங்க. இது அப்படியே கொஞ்ச நாட்கள்லாம் கிடக்குது. கொஞ்ச நாள் போகும்பொழுது அந்த அரசபையில உள்ள மந்திரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளாவே கண்ணு தெரியல. அவருக்கு இந்த ஈமான் கிடைச்ச பவர்னால அவங்க வெண்குஷ்டம், கண்ணு தெரியாதவர்களுக்கு கை வச்சு சடவினா அவங்களுக்கு ஷிஃபாவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி நம்மளுக்கு கண்ணு தெரியாத அந்த பையன்கிட்ட போவோம் என்பதாக சொல்லும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையனை சொல்றாரு, என்னாலலாம் எந்த இதுவும் ஆகல, அல்லா தான் ஷிஃபாவை தரான், அல்லான்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு ஈமானை பத்தி சொன்னோடனே அவரும் இந்த சிறுவனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டுட்டார். ஆக இதை பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த அரசர்கிட்ட பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணு தெரியுது, என்ன நீங்க கண்ணு தெரியாம தானே நீங்க தெரியும், உங்களுக்கு கண்ணு தெரியுது என்பதாக கேட்கும் பொழுது அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல அந்த பையன் தான், இந்த பையனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னோடனே அரசர் செம்ம டென்ஷன் ஆயிட்டார். என்ன இது திடீர்னு நம்மலாம் சிலை வணங்கிட்டு தான் இருக்கோம், இவர் என்ன திடீர்னு இந்த பையன் ரப்புங்க என்ன புதுசா சொல்றாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னான்னு கேட்கும் பொழுது அந்த துறவியும் ஈமான் கொண்ட துறவியும் போட்டு விட்டாங்க. இவங்க 2 பேர் தான் என்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவருக்கு சூனியம் தெரிஞ்சிருக்கு, அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை நிற்க வச்சு அந்த துறவியையும் அந்த மந்திரியையும் நடு மண்டையிலிருந்து வெட்டி பொழந்தார். அவரை மாதிரி உனக்கும் செஞ்சிருவேன், நீ இந்த ஈமானை விட்டுரு என்பதாக சொல்லும் பொழுது இல்லை நான் விட முடியாதுன்ட்டாங்க. சரிண்டு சிப்பாய்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு மலைக்கு மேலே போய் அவர் இந்த ஈமானை விடுறியான்னு கேளுங்க, அந்த ஈமானை விட்டா அப்படி கூட்டு வந்துருங்க, இல்லை விடமாட்டேன்னா மலையிலேருந்து தள்ளி விட்டுருங்க என்பதாக சொல்லிட்டு சிப்பாய்கள்லாம் சேர்ந்து மலைக்கு மேலே கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அவர்கள்லாம் மௌத்தா போயிடுறாங்க சிப்பாய்கள்லாம். அந்த சிறுவர் தன்னால நடந்து வந்துடுறாரு.
என்ன இவரு இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு கப்பல்ல ஏத்தி கொண்டு போங்க, நடு கடல்ல போய் அவரை தள்ளி விட்டுருங்க, கேளுங்க ஈமான உறுதியா இல்லையான்னு கேளுங்க, ஈமான விட்டாருன்னா அப்படி கூட்டு வந்துருங்க, இல்லைன்னா அவரை கப்பல்ல தள்ளி விட்டுருங்க என்பதாக சொன்ன உடனே அங்க நடுக்கடல்ல போயிட்டு பெரிய ஆளாய் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருச்சு. இவர் திருப்பி துடுப்பு போட்டு தனியா வந்துடுறாரு. அந்த அரசர்கிட்ட அவரே வந்து சொல்றாரு, என்ன பண்ணாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது, உங்களால கொல்லலாம் முடியாது, நான் சொல்றது வேணா நீங்க செய்யுங்க, அப்ப நம்ம மௌத்தாவ சான்ஸ் இருக்குன்ட்டான். அப்படின்னாலே சரி என்ன செய்யணும் என்பதாக சொல்லும் பொழுது, சரி ஒரு பெரிய மைதானத்துல ஒரு கிரவுண்டுல நிக்க வச்சு ஒரு மரத்துல சிறுவையில அலைஞ்சி கரெக்டா இந்த இடத்துல ஒரு அம்பு வீசணும். அந்த அம்பு வீசும் பொழுது எப்படி எப்படி வீசணும்னா, இந்த பையனுடைய ரப்பை கொண்டு நான் இந்த அம்பை எறிகிறேன் என்பதாக சொல்லி வீசினாதான் நான் மௌத்தா போவேன்னு சொல்லிட்டார். ஆக அதே மாதிரி அவங்க சிறுவையில அழைக்கப்படுது. அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி மைதானத்துல சுத்தி எல்லா மக்களும் இருக்காங்க. ஏன்னா அரசபையில உள்ளவரு அரசரு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து சூழ்ந்து நிக்கிறாங்க, சரிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவர் அப்படிதான் சொல்றாரு. எல்லா மக்களும் பார்க்கவும் செய்யறாங்க, அதை கேட்கவும் செய்யறாங்க. அதை கேட்ட உடனே அந்த சிப்பாய் எடுக்கிறாரு, இந்த சிறுவனை ரப்பை கொண்டு நான் எரிக்கிறேன் என்பதாக சொல்லி இந்த இடத்துல பட்டவனே அவர் மௌத்தா போயிடுறாரு. இதை பார்த்த அத்துணை மக்களும் அந்த சிறுவனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். இதை பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல நெருப்பை மூட்டி எல்லாத்தையும் கேளுங்க, ஈமான உறுதியான்னு கேளு, ஈமான உடல்னா அந்த நெருப்புல தள்ளி விட்டுரு என்பதாக சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி நெருப்புல விழுந்துடுறாங்க. இது அப்படி ஊரா வரிசையா விழுந்துட்டே இருக்காங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி ஒரு பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பிள்ளைய கீழே விட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நம்மளும் ஈமான் கொண்டோம், நெருப்புல தான் விழுந்தாகணும்னு சொல்லிட்டு தயங்கி அப்படி நிக்கிறாங்க. அப்பொழுது அந்த சிப்பாய் கேட்கிறாரு, என்னம்மா ஈமான விட்டுறியா இல்ல உழுவுறியான்னு கேட்கும் பொழுது தயங்கி நிற்கும் பொழுது அந்த சின்ன குழந்தை தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்து சொல்லிச்சான், யா உம்மா ஃபஸ்பிரி இன்னைக்கு ஆளல்ல ஹக்கின்னுச்சான். உம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஹக்கின் மீது தான் இருக்கோம், நீ தாராளமா உழு, அல்ல நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிரிச்சுட்டே உள்ள விழுந்தான். அல்லாஹ் அக்பர். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஈமானுக்காக வேண்டி உயிரை மாய்த்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள். ஆக அன்பானவர்களே, நம்மளுடைய இந்த ஈமான் நம்மளிடத்துல கடைசி காலம் வரை, கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக்கும் நசீபையும் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கடைசி சக்கராத்தினுடைய காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. ஆக எதையெல்லாம் கேட்டமோ, எதையெல்லாம் நம்மளுடைய செவிக்கு விழுந்ததோ அதை நியமமாக செய்து தஃபக்குர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் ஹாஸ்பிட்டலினுடைய செலவை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளையும் நம்மளுடைய பெற்றோர்களையும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய மனைவி மக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீண்ட காலம் பாதுகாப்பானாக. பிரயாணத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனே நம்மளுடைய மேலும் கீழும் வலதிலும் இடதிலும் முன்னும் பின்னும் நம்மளுக்கு துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு தருவானாக. ஆக அன்பானவர்களே, وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். படைப்புகள் எல்லாம் பணிந்தொழுகும் பரம்பொருளே போற்றி போற்றி, தூணின்றி வான் படைத்து துணையின்றி தனை அமைத்த தூயவனை போற்றி போற்றி. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையின் தத்துவத்தை உலகத்தார் யாவருக்கும் உரைத்திட்டு வழிநடத்தி காட்டிச் சென்ற உயிரினும் மேலான உலகத்தாரின் உயிர் மூச்சாய் உளமாற நேசிக்கும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா பயகம்பர் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஆகிய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஓரிரை கொள்கை எனும் இறையியல் மோனோதிசம் என்பது இறைவன் ஒருவன் என்று கூறுவதன்
அடிப்படை கொள்கையாகும். போர் இறை கொள்கையை வலியுறுத்தும் மதங்கள் இந்த உலகத்தில் பாபிசம், பஹாய் சமுதாயம், கோதாயிசம், சொண்டாயிசம், டேயிசம், யகங்கர், மண்டேயிசம், ரதஸ்பரே, ரவிடாஸ்ரே, லிகோன்ஸ்ரே, தங்கரிசம், டென்கொரியா என்று பல மதங்கள் இருந்து வருகின்றன. ஆனால் எது ஓர் இறை தத்துவத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் தனிப்பெரும் சமுதாயம் என்றால் இஸ்லாம் மட்டுமே. ஆம், இஸ்லாத்தில் இறைவன் தவிர இறையியல் தத்துவத்தை வரையறுத்து சொல்வது வேறு எந்த மதத்திலும் இல்லை. எல்லாம் அறிந்த இறைவன் சொல்கிறான், எந்த தேவையும் இல்லாத, யாரும் பெறப்படாத, யாரையும் பெற்றிராத, யாரும் கண்டிராத ஊமையற்ற ஓர் இறைவன் உண்டு என்றால் அல்லாஹ் வாஹித், அல்லாஹ் ஒருவனே, அவன் இறைவன், அவனையே வணங்குங்கள் எனும் இஸ்லாத்தின் ஓங்கி ஒலிக்கும் தத்துவத்தை 156வது வார பயானாக தொய்விலாது நடாத்தி வரும் சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளையும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் வார பயான் மஜ்லிஸில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், மின்ஹாஜ் பள்ளி ஜமாத் தலைவர், செயலாளர், நிர்வாகிகள், இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியை வரவேற்புரை செய்த ஜனாப் என் நைனா முகமது எம்ஏ அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றி அழகான விளக்கங்களை நமக்கு அள்ளித்தெறிந்த ஆலிம் பெருந்தகை மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏ சையத் அப்துல் காதர் ஆலிம் ஃபாஜில் மிஸ்பாஹி இமாம் ஜமாத்துல் உலமா பள்ளி கீழக்கரை அவர்களுக்கும் இதங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லா ஹைரன் கதீரா ஃபித்தாரின் சுக்ரன் ஜசீலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.